பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் கர்த்தர் எப்படியாவது உங்களை சந்திப்பார் என்பது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை சந்திக்க வேண்டியது ஒரு பெரிய தேவையான ஒன்றாக காணப்படுகிறது. தேவனுடைய மனிதனாகிய யோசிப்பு தான் மரணம் அடையும் முன்னே தன்னுடைய சகோதரரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். தேவன் நிச்சயமாக உங்களை சந்தித்து இவ்விடத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு போவார் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. அது தேவனுடைய திட்டமும் கூட. ஆகவே அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக, தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார். அந்த மனிதனை சந்திக்கும்படியாக ஒரு முட்செடியிலிருந்து தரிசனமாகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மோசேயை ஆண்டவர் சந்தித்ததோடு மோசேயினுடைய வாழ்க்கை மாறினது, அவருடைய வேலை மாறினது, அவருடைய கையிலிருந்த பொருள் மாறினது, அவருடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய புதிய அத்தியாயம் தொடங்க ஆரம்பித்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் சில மாறுதல்களை ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்களா? வாழ்க்கையில் சில விடுதலைகளை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்களா? அல்லது ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்ற வேதனையோடு காணப்படுகிறீர்களா? இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நான் உங்களை சந்திப்பதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறேன். நான் உங்களை சந்திக்கிற மாத்திரத்திலே உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, உங்களுடைய வேலை மாறுகிறது, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. நீங்கள் எவைகள் மாறாது என்று நினைக்கிறீர்களோ அவைகள் நிச்சயமாக மாறும் என்று ஆண்டவர் பேசுகிறார். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே, அன்றைக்கு மோசேக்கு தரிசனமானது போல எனக்கும் ஆண்டவர் தரிசனமாவீராக, என்னையும் சந்திப்பீராக, என்னையும் மாற்றுவீராக, என் வேலையை மாற்றுவீராக, என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவீராக. அன்பானவர்களே, அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். மோசேயை சந்தித்த போது மோசே 3 விதமான கலப்பு வாழ்க்கை நிறைந்தவர். எபிரேயனாகவும், எகிப்தியனாகவும், மீதியானியனாகவும் அவர் பழக்குவிக்கப்பட்டவர். ஆனால் கர்த்தருடைய சந்திப்பு ஏற்பட்ட பிறகு எங்கேயுமே மோசேக்கு இந்த பெயர்கள் வழங்கப்படவில்லை. மாறாக அவர் தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டார். உங்களையும் ஆண்டவர் சந்திக்கும் போது உங்களுக்கு பலவிதமான பெயர்களை குடும்பம் கொடுக்கலாம், சமுதாயம் கொடுக்கலாம், பலவிதமான மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது நீங்கள் தேவனுடைய மனிதர்களாக மாறுவீர்கள். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு காரணம் கர்த்தருடைய சந்திப்பு. இந்த காலையிலே கர்த்தர் உங்களை சந்திப்பதற்கு ஏது உண்டாகுவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் பிதாவே, எங்களை சந்தித்து எங்களை மாற்றுகிற தகப்பனே, இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை எவ்விதத்தில் எங்கெங்கே சந்திக்க வேண்டுமோ அங்கங்கே சந்தித்து அவர்களை மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்று இந்த காலை உம்மை பார்த்து வேண்டுகிறேன். தொடர்ந்து தேவ பிரசன்னம் இந்த நாளில் எங்களை மூடுவதாக. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக ஜெயமாக மாற்றித்தாரும்.
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.